தன்னம்பிக்கை, உயர்ந்த நல்ல குணம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சுதந்திரமான போக்கு கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்குன்னு தனி வழி வகுத்து அதற்கேற்றது போல தான் உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. கும்பராசி அதிபதி சனி பகவான். நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு, அதாவது உங்களோட ராசி அதிபதி வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனதார பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா வித நன்மைகளுமே பெற முடியும். ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. தொடர்ந்து அவர் வழிபடுங்க, நன்மைகள் பெருக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து வித பிரச்சனைகளுமே எளிய முறையில் ஜாதகத்தின் கணிச்சிக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். சுதந்திரமான போக்கு கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சிந்திச்சு செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதுவும் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் ரொம்பவுமே மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லோரையுமே என்னோட சகோதரன் சகோதரி அப்படின்னு பாவிச்சு வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். அதுவும் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு இந்த உதவி செய்கிறதுலாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். கேட்காமலே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு முன்வரக்கூடிய முதல் நபர் கும்பராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. சமூகத்தின் மீது உங்களுக்கு தனி அக்கறையே இருக்கும். ஏழைகள் ஆதரவற்றவங்க மீதுலாம் கருணை காட்டக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. எல்லோருமே ஒற்றுமை பாராட்டக்கூடியவங்க தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். மற்றவங்களை கூட தன்னை போல நேசிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்துட்டு நீதி தேவனாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்களுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதி நேர்மை தவறாமல் செயல்படணும் அப்படின்றதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நாம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், என்ன விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற முழுமையான தீர்வையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் வந்துட்டு அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் சனியும் ராகுவும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சந்திரன் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலசர ஸ்தானத்தில் வந்துட்டு செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் என்னைக்கு எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தா 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்துட்டு சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி வந்து செவ்வாய் பகவான் கலசரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. புதன் பகவான் வந்துட்டு 3ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த கிரகநிலையும் கிரகநிலை மாற்றமும் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் பலன்களுக்கு அடிப்படை தீர்வாக இருக்குது. அந்த வகையில் இந்த விஷயம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சீங்கனாலும் அதில் முன்னேற்றம் இருக்கணும், சிறப்பான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறணும் அப்படின்னு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் இந்த கிரகநிலைகளை கணிச்சு பார்த்தா மனசில் தேவையில்லாத ஒரு சில கவலை அவ்வப்போது வந்து மனதை வாட்டும். எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் சின்ன சின்ன காரியத்தடை நடக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோருக்குமே உதவக்கூடியவங்களா இருப்பீங்க, கேட்ட உடனே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நல்லது. அதே போல் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் செலவும் அலைச்சலும் வரும். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டுனா நன்மைகளை பெற முடியும். இது எது சரி வரும், எது தப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கணிச்சு தான் செயல்படுவீங்க. அதை அப்படியே செயல்படுத்துங்க, சாதகமான பலனை பெற முடியும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை இருக்கும்.
புதுசாக ஏதாவது ஆர்டர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்படி அலைஞ்சாலுமே கவலைப்பட தேவையில்லை. சாதகமான முடிவும் பணவரத்தும் திருப்தி தரும் வகையில் அமையும். எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைச்சி கொஞ்சம் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலுவலகம் தொடர்பான வேலையில் நீங்கள் கொஞ்சம் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு தகுந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களோட சிறப்பான பணிகளுக்கு உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க. அதே போல் திடீர் பயணங்கள் வரும். அந்த பயணத்தின் போது உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை வழிவகுத்து செயல்படுத்தவும் போகிறீங்க. புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் வரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடையும் சேர்ந்து வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதுவும் தெய்வீக வழிபாடு செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. அந்த மாதிரியான வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் இதனால் வரலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு முடிவு செய்கிறது நல்லது அமையும். ஆன்மீக போக்கில் நீங்கள் இந்த மாதம் செயல்பட்டீங்கன்னா மனதிற்கு நிம்மதி வரும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கதை தவிர்த்துடுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட கட்சியின் மேலிடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களோட பொறுப்புகளை நீங்கள் சரியாக முறையாக செஞ்சுடுங்க. அதே சமயம் உங்களோட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட சற்று பாராமுகமாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எதிரிகளின் ரகசிய திட்டங்களை நீங்கள் அம்பலப்படுத்தி புகழடிக்கக்கூடிய வாய்ப்புமே உண்டாகும். கவனமாக நீங்கள் உங்களோட விஷயத்தில் செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு இந்த மாதம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் நிறைய சேரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இந்த மாதம் பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. முழுமையாக உங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இந்த மாதம் தானாக உங்ககிட்ட அமையும். இதன் மூலம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்பட போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த கனவு பழிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஆக்கப்பூர்வமான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே வெற்றி பெற முடியும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புக்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் இந்த மாதம் செய்ய போகிறீங்க. உங்களுடைய எதிரிகளின் இன்னல்களுமே இரு இடம் தெரியாமல் காணாமல் போகும். அதாவது எதிரிகளின் தொல்லைகளை துல்லியமாக கணிச்சு முறியெடுக்க போகிறீங்க. உங்களோட சிறப்பான பணிகளை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட போகிறாங்க. கடின உழைப்பு இருக்குங்க. அந்த உழைப்புக்கு தகுந்த வெற்றி உங்களை தேடி வரும் மாதம் இந்த மாதம். அதனால் தயங்காமல் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சரியாக உங்களோட பணிகளை செஞ்சுடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சோடு செயல்பட போகிறீங்க. உங்களோட பொருட்களின் மீது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்களோடு விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்பறையில் திங்களும் புதனும், தேய்பிறல திங்களும் வியாழனும் அதிர்ஷ்ட கிழமைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஒவ்வொன்றாக நீங்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பரிகாரமாக நீங்கள் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானையும் அம்மனையும் வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அம்பாளுக்கு அதுவும் மல்லிகை மலர் கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஏன்னா சனி பகவானின் பரிபூரண ஆட்சியும் இருந்திருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தா சிவபெருமான் தான். நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையுமே தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். சிவபெருமான் அருளால் கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.